ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். அதில் கான்சனன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஷார்ட் அண்ட் படிக்கிறத புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இங்கிலீஷில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும் போது எப்படி ஏபிசிடி அதெல்லாம் படித்தோமோ அதே மாதிரி இங்கே இந்த சிம்பிள்ஸை படிக்க போகிறோம். அந்த இங்கிலீஷில் லெட்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இதை 1 by 1 பார்த்துட்டு இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது இந்த ஸ்ட்ரோக் எப்படி படிக்கணும் அப்படின்றத இங்கே எழுதியிருக்கேன். அதோட சிம்பிள்ஸை இங்கே எழுதியிருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் பி பி அப்படின்றப்போ லைட்டாக ஒரு கோடு போடணும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த 2 லைனுக்கும் இடையில இதை எழுதுகிறோம் இல்லையா, அப்போது இந்த லைன் 3/4 பங்கு தான் இருக்கணும். இந்த முழு சைஸில் 3/4 பங்கு தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த சைஸ் எல்லாத்துக்குமே இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். இதை பெருசாக எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. ஸோ நம்ம அதை நல்லா கவனிச்சிக்கணும். இதோட டைரக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. பி அப்படின்றப்போ இந்த டைரெக்ஷனில் நம்ம எழுதணும். அடுத்தது பி அப்படிங்கிறப்போ பி போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே திக்காக எழுதணும். இதோட டைரெக்ஷனும் சேம் தான். அடுத்தது டி டி அப்படிங்கிறப்போ லைட்டாக ஒரு கோடு போடணும் ஸ்ட்ரெயிட்டாக. இதோட டைரெக்ஷன் இது. இப்போது இந்த டி பி இதெல்லாம் லைட்டாக நம்ம ப்ரெஷர் கொடுக்காம சொல்கிறோம். இப்போ பி டி அப்படின்றப்போ ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரோக் மட்டும்தான் திக்காக வரும். மிச்சம் எல்லாமே லைட்டாக தான் எழுத போகிறோம். டியும் சேம் டைரெக்ஷன் தான். இப்படி தான் டி எழுதணும். அடுத்தது இதை சே அப்படின்னு படிக்கணும். சே அப்படின்றப்போ லைட்டாக ஸ்லாண்டிங்காக இப்படி எழுதணும். இதோட டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க. சேயோட திக்கு ஃபார்ம் ஜே. இது தனி ஸ்ட்ரோக், இது தனி ஸ்ட்ரோக் தான். ஆனால் இதே மாதிரியே இதை திக்காக எழுதுவோம், அவ்வளோதான். அடுத்து கே அப்படின்றப்போ ஹரிசாண்டல் லைன் இதே சைஸில் தான் எழுதணும். லைட்டாக எழுதணும். கேவோட டைரெக்ஷன் இது. அதே மாதிரி இதை கே அப்படின்னு சொல்லுவோம். கே அப்படின்றப்போ அழுத்தம் கொடுத்து படிக்கிறோம், அதனால இதை திக்காக எழுதுகிறோம். இதோட டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது கர்வ் ஸ்ட்ரோக். இதை எஃப் அப்படின்னு படிக்கணும். எஃப் இப்படி போடணும். இந்த டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க, டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் எழுதணும். அதே மாதிரி வி அப்படின்றப்போ எஃப்பை திக்காக போடணும். இதை இத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இத்து இருக்கு இல்லையா, அந்த ப்ரொனன்சியேஷனில் படிக்கணும். இதை ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி போடணும். இத்து. டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க, டவுன்வர்ட் தான். வீக்கும் டவுன்வர்ட் தான். அடுத்து இதை தி அப்படின்னு படிப்போம். தி அதுக்கு அதே அந்த ப்ராக்கெட் போடுவோம் இல்லையா, அதை திக்காக எழுதணும். ஓப்பன் ப்ராக்கெட். டைரெக்ஷன் டவுன்வர்ட் தான். அடுத்து இது எஸ், அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிம்பிள். இது லைட்டாக எழுதணும். இதுவும் டவுன்வர்ட் டைரெக்ஷன் தான். அடுத்து ஜீ. ஜீன்றது எஸ்ஸோட திக்கு ஃபார்ம். அதாவது இதுவும் சேம் டைரெக்ஷன் தான். இப்போது இஷ் அப்படின்றப்போ இப்படி எழுதணும்.
இதெல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். இதுவும் டவுன்வர்ட் டைரெக்ஷன் தான். அடுத்தது Z, இதை திக்காக எழுதணும். அடுத்தது M, அடுத்தது N. M, N எல்லாமே லைட் ஸ்ட்ரோக்ஸ் தான். இதை வந்து நம்ம இந்த டைரெக்ஷன் எழுதணும். அடுத்து இங்கு அப்படின்றப்போ எண்ணை திக்காக எழுத போகிறோம். தமிழில் இங்கு இருக்கு இல்லையா, அந்த சவுண்டு. அடுத்து எல் அப்படின்றப்போ இப்படி. இதுவும் லைட் ஸ்ட்ரோக் தான். இதோட டைரக்ஷன் வந்து இங்குக்கு இது டைரக்ஷன். அடுத்தது ஆர். ஆரில் 2 ஸ்ட்ரோக் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து இப்படி போடணும், டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து அப்வர்டில் போடணும், இது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இது வே அப்படின்னு படிக்கணும். வே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் போடுறோம் இல்லையா, இந்த ரே போடுறோம் இல்லையா, அந்த ரே கூட ஒரு சின்ன கொக்கி வர மாதிரி போடணும். கொக்கி தான் வரணும், ரவுண்ட் போட்டுறக்கூடாது. அடுத்தது ஏ. வேக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏவோட கொக்கி வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ மேலே இங்கே கொக்கி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்த சைடு கொக்கி வர மாதிரி பார்த்துக்கணும். இங்கெல்லாம் ரவுண்ட் போடக்கூடாது, ரவுண்டு போட்டால் வேறு மீனிங் இருக்குது. இதை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு வராத மாதிரி இருக்கும், பயந்துக்காதீங்க. அடுத்தது ஹே. ஹேன்றப்போ இது ஃபஸ்ட் இதோட டைரக்ஷன் எழுதிடுறேன். இதில் வந்து 2 ஸ்ட்ரோக் இருக்குது. இது வந்து டவுன்வேர்டு, ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு கீழே இழுக்கணும் டவுன்வேர்ட் டைரெக்ஷனில். செகண்ட் வந்து சர்க்கிள் போட்டுட்டு மேலே போடணும், இதை பார்த்துக்கோங்க. இது தனி ஸ்ட்ரோக்கு, இது தனி ஸ்ட்ரோக்கு, ஆனால் ரெண்டையுமே ஹே அப்படின்னு தான் படிப்போம், பார்த்துக்கோங்க. இன்னொரு டைம் இதை எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போடணும். பி அப்படின்றப்போ அதையும் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் திக்காக போடணும். அடுத்து டி அப்படின்றப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷன் லைட்டாக போடணும். டி அப்படின்றப்போ டீயவே திக்காக போடணும், டவுன்வர்ட் டைரெக்ஷன். வந்து சே, ஜே, கே, கே, எஃப், வி, இத், தி, எஸ், ஜி, இஷ், ஜி, எம், என், இங், எல், ஆர், ரே, வே, ஏ, ஹே. இவ்வளோதான். இதை வந்து நம்ம ஏபிசிடி எப்படி மனப்பாடமாக பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இதையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். அது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றதை பார்க்கலாம். இந்த 3 டயக்ராமை வச்சு இந்த எல்லா சிம்பிள்ஸையுமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் எல்லாமே இந்த டயக்ராம்குள்ளேயே அடங்கிடும். கர்வ் ஸ்ட்ரோக் ரெண்டுமே இது ரெண்டுத்துலேயும் அடங்கிடும். அது எப்படின்றத நான் அங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது பி நம்ம போடுறோம் இல்லையா, அதை இதுதான் ஃபஸ்ட்டு பி, அடுத்தது டி, அடுத்தது ஜே லைட்டாக ஸ்லாண்டிங், அடுத்தது ரே நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே ரே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக் வந்து இங்கே வரும். அடுத்தது கே ஹரிசாண்டலாக பார்த்தோம் இல்லையா. இப்போ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் எல்லாமே இதில் அடங்கிருச்சு. இதுலேயே இப்போ பீன்றது லைட்டாக போட்டோம் இல்லையா, பீன்றப்போ திக்காக போடணும், அதுவும் இதிலே அடங்கிடும்.
டீன்றது லைட்டாக போடுவோம், டீன்றது திக்காக போடணும். சே அப்படிங்கிறப்போ லைட்டாக போடணும், ஜே அப்படிங்கிறப்போ திக்காக போட்டுப்போம். இந்த ரே அப்படின்றது டைரக்ஷன் பார்த்துக்கோங்க, இந்த டைரக்ஷன்ஸ் மாற்றவே கூடாது. ரே வந்து லைட்டாக தான் போடணும். அடுத்தது கே, கேன்றப்போ ஹரிசாண்டலாக லைன் வரும். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் எல்லாமே இதுலேயே கவர் ஆகிடும், நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கர்வ் ஸ்ட்ரோக் எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட்லேயே இந்த கர்வ் ஸ்ட்ரோக் எல்லாமே இதுலேயே 4 ஸ்ட்ரோக் இருக்குது. என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த கர்வ் இருக்குது, இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து எல். இதே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போட்டோன்னா ஆர். இந்த கர்வு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இஷ். அதே இதை போட்டோம், கரெக்ட் தான், இஷ். இது வந்து எஃப். ஸோ நமக்கு கர்வ் ஸ்ட்ரோக் எல்லாமே இதுலேயே கவர் ஆகிடும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எல்லு, இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஆர், டவுன்வர்ட் ஆர். இதை கம்ப்ளீட் பண்ணோன்னா எஃப், இதை கம்ப்ளீட் பண்ணோன்னா இஷ். இதுலேயே திக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். எல்லுக்கு திக்கு கிடையாது, ஆருக்கும் திக்கு கிடையாது. எஃப்பை திக்காக போட்டோன்னா வி, இஷ்ஷை திக்காக போட்டோன்னா ஜி. இதுலேயே வந்துடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் இஷ்ஷை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும், அப்போ வந்து நீங்கள் ரவுண்டு போடுறதா நினச்சிட்டு போடுங்க, அப்போ ஈஸியாக வரும். இப்படி பாரு, ரவுண்டை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க, ஈஸியாக வரும். அதே மாதிரி எஃப்பும். அடுத்தது இந்த தேர்ட் டயக்ராம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து எம், இது வந்து இத்து, இது இஷ்ஷு, இது வந்து என். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து லாங் சைஸ் ரூல்டு நோட்டு வாங்கிப்பீங்க இல்லையா, அந்த நோட்டில் ஃபஸ்ட்டு பி அந்த ஸ்ட்ரோக் எழுதுங்க. அதை எழுதிட்டு பின்ற ஸ்ட்ரோக்கை எழுதி இந்த மாதிரி அடுத்தடுத்து எழுதி பார்க்கணும். ஒரு 5 லைன் எழுதி பார்க்கணும். பி 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 அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதி பார்க்கணும். லைட்டாக போடணும். இந்த ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் கரெக்டாக போடுறீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இது. அதே மாதிரி இந்த பி 5 லைனுக்கு எழுதணும். அடுத்தது பி அதே மாதிரி 5 லைனுக்கு எழுதணும். இங்கே லைன் விட்டு விட்டுலாம் எழுதாதீங்க, கண்டினியூஸாகவே எழுதுங்க. பி பி ஜே அது மாதிரி ஃபுல்லாக எல்லா ஸ்ட்ரோக்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 5 லைன் எழுதுங்க. அந்த 5 லைன் ஃபுல்லாக எழுதிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதில் உங்கள் அந்த ஃபோட்டோவோட சேர்த்து உங்கள் நேம் கீழே விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைனா வேறு நேம் கூட போடுங்க. ஆனால் ஒரே நேமில் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது எக்ஸசைஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் புக்கு வாங்கிக்கோங்க, புக்கு கிடைக்காத வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எக்ஸசைஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே பார்க்கலாம். பாருங்கள், இந்த பேஜில் வந்து லைட் ஸ்ட்ரோக், திக்கு ஸ்ட்ரோக் எல்லாமே தெளிவாக தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இது புரியல அப்படின்னா லைட் ஸ்ட்ரோக்ஸ் தனியாக, திக்கு ஸ்ட்ரோக்ஸ் தனியாக நான் எழுதி காமிச்சிருக்கேன். அது வீடியோவோட கடைசியில் வரும், அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே 5 லைன் எழுதி பாருங்கள், அப்போ தான் அந்த ஸ்ட்ரோக் வந்து நமக்கு கரெக்டாக போட வரும், டக்குன்னு போட வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அப்படின்னாலே இதுதான் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க நல்லா. அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அது இங்கே இருக்குது. அடுத்து எக்ஸசைஸ் 1 வந்து என்னென்னா, நம்ம அந்த 5 லைன் சொன்னோம் இல்லையா, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் 2க்கு வாங்க. இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ரோக் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட இது வந்து என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம வேல்யூவேட் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோமா, நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக இதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் 2ன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு 1ல் வந்து இப்போ பக்கத்தில் எழுதியிருக்காங்களா அது மாதிரி எழுத வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரோக்கை வந்து மேல் லைன் எழுதிடுங்க. அதுக்கப்புறமா அது என்ன அந்த
அது என்ன லெட்டரோ அதை வந்து கீழே எழுதுங்க. அந்த ஸ்ட்ரோக்குக்கு நேராக கீழே எழுதுங்க. அதே மாதிரி எல்லாமே எழுதி ஒரு லைன் எழுதிட்டு அதை வந்து 5 டைம் எழுதி பாருங்கள். அதே மாதிரி 8 லைனுமே எழுதிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 லைனாச்சும் ஒரு இதையும் எழுதி பாருங்கள். அப்போ தான் நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்து இதை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் 3க்கு வாங்க. இதில் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஸ்ட்ரோக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி. அதாவது அதை பார்த்து எழுதாதீங்க. நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு நமக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே எழுதிட்டு எக்ஸசைஸ் 1 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3 2 3 அது மாதிரி போட்டு ஒன்று ஒன்றா அனுப்புங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன கவனிக்கணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டைரெக்ஷன்ஸ் தான். நம்ம எந்த ஸ்ட்ரோக்கை எந்த டைரெக்ஷனில் போடணும் அப்படின்றத ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். செகண்ட் வந்து அந்த லைன் இருக்குல்லையா, 2 கோடு இருக்குல்லையா, அந்த 2 கோட்டுக்கு நடுவில் 3/4 பங்கு தான் வரணும். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறமா லைட்டு திக்கு அதை நல்லா கவனிச்சுக்கணும். இதை வந்து கரெக்டாக எழுதுனீங்கன்னா தான் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேஜ் வந்து எந்த டைரெக்ஷனில் எழுதணும், எதெல்லாம் லைட் ஸ்ட்ரோக்கு, எதெல்லாம் திக்கு ஸ்ட்ரோக்குன்றதை தனியாக காமிச்சிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ்லாம் முடிச்சிருங்க. இந்த லெசனுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் போனால் 2 டேஸ் மேலே எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியானது தான். சீக்கிரமாக முடிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பீட் போக முடியும். லெசன்ஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஸ்பீட் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு எக்ஸாம் பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.